ஏர் ஆரன் பயன்படுத்திய அரசு தனியார் பேருந்துகளுக்கு ரூபாய் 12,000 அபராதம். ஆர்டிஓ அதிரடி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் அதிரடி சோதனையில் ஆர்டிஓ அதிகாரிகள் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆரன்கள் பொருத்திய பேருந்துகளுக்கு ரூபாய் 12,000 வரை அபராதம் விதித்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆரன்கள் பல மாதங்களாக பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தனர். சாலையில் பயணிக்கும் போது திடீரென அதிக ஒலி எழுப்பும் இந்த ஆரன்கள் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தையும் விபத்து அபாயத்தையும் ஏற்படுத்தி வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனியப்பன், மோட்டார் வாகன ஆய்வாளர் சரவணகுமார், கண்காணிப்பாளர் அமித்ராஜ் மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் இணைந்து திடீரென சோதனை மேற்கொண்டனர். பேருந்துகளில் பொருத்தப்பட்ட ஏர் ஆரன்களின் ஒலி அளவை டெசிபல் அளவுகோல் மூலமாக பரிசோதனை செய்த அதிகாரிகள் 90 டெசிபலத்தை தாண்டிய ஒலி எழுப்பும் ஆரன்கள் இருப்பதை கண்டறிந்தனர். சோதனையின் போது 4 தனியார் பேருந்துகளும் 2 அரசு பேருந்துகளும் மொத்தம் 13 பைப் ஆரன்கள் அகற்றப்பட்டன. இதற்காக தலா 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதிகாரிகள் தெரிவித்ததாவது, போக்குவரத்து விதி மீறி மீண்டும் இந்த வகை ஏர் ஆரன்கள் பொருத்தப்பட்டால் ரூபாய் 3,000 முதல் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும். இது போன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து ஏர் ஆரன் பற்றி பொதுமக்கள் புகார்களின் அடிப்படையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் என எதிலும் பாரபட்சமின்றி சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்து தாராபுரம் நகராட்சி வருவாய் ஆய்வாளர் கமலாவாணி உடன் ஆய்வு மேற்கொண்டு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட வண்ணமாக இருக்கும் வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிருபாகரன்.